ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ஃபர்தா ஜர்னி. இன்றைக்கி நம்ம எம்மியான சிக்கன் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரை வெங்காயம், ஒரு தக்காளி, க்ரீன் சில்லி, மின்ட்டு, மல்லி எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஏற்க பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில். அதில் கொஞ்சம் பே லீஃப், சினமன் ஸ்டிக், தென் ஸ்டார் அனிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன், தென் க்ரீன் சில்லி, தென் சால்ட் கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டே பண்ணுங்கள். நம்ம ஆனியன் வந்து எப்படி மாறணும், அந்த ப்ரௌன் கலரில் மாறணும். அப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒன்ஸ் அந்த ஸ்மெல் போன அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே என்ன பண்ணுங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சிக்கன் வந்து ஆட் பண்ணும்போது சிக்கன் தண்ணியில் வரும், கீழே வந்து அடி பிடிக்காது நம்மளுக்கு. சிக்கன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுங்கள், மின்ட்டு இருக்குல்ல, மின்ட்டும் கொரண்டா லீஃபும் அந்த ரெண்டுமே போட்டுக்கோங்க. போட்டு சும்மா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உரப்பா சாப்பிடுவீங்க, ஸ்பைசி வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லைப்பா எங்கள் ஸ்பைசி லெவல்னால் கொஞ்சம் அரை ஸ்பூனில் நிறுத்திக்கோங்க. தென் மல்லித்தூள், கேர்டு வந்து கட்டியான கேர்டு போடுங்க, தண்ணியான கேர்டு போட்டுறாதீங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக்கரை வந்து ஆப்போசிட்டில் மூடி வேக விடுங்க. வெந்த உடனே பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி நம்மளுக்கு விட்டுருக்கும். அந்த தண்ணி பார்த்துக்கோங்க லெவலை. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல அந்த பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம தண்ணி எவ்வளோ எடுக்கணும்னா அந்த பாஸ்தா எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிக்கனில் தண்ணி விடும். ஸோ ஓவராக தண்ணி ஊற்றிடாதீங்க, கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வந்து விசில் விட்டுருங்க. அவங்க இஷ்டம் தான். 2 விசில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 3 விசில் விட்டுருக்கோம். திறந்து பார்த்துக்கோங்க ஆச்சா இல்லைன்னா இல்லை ஒரு விசில் விட்டுருக்கலாம். நான் வந்து எங்களுக்கு 3 விசில் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.